friends, welcome to our channel friends. இங்க பாத்தீங்களா சோஃபியா அக்கா ஃப்ரிட்ஜ் தூக்கிட்டு வந்து பெட்ரூம்ல வச்சிருக்காங்க. சாரி சோஃபியா அக்கால சாரா அக்கா. ஏன் சாரா அக்கா வச்சாங்க? ஏதோ ஐஸ்கிரீம் செய்யறேன்னு சொன்னாங்க. சரி செஞ்சிட்டாங்களான்னு பாப்போம். வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கு, ப்ரோக்கோலி, ஃப்ரூட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அப்ப இன்னும் செய்யலன்னு நினைக்கிறேன் சாரா அக்கா. சரி ஓகே. கரெக்டா வருஷம் வந்துட்டா. குட்டியாலு காலையில சாராக்கா ஃபோன் பண்ணி வீட்டுக்கு போ ஐஸ்கிரீம் செய்யலாம்னு சொன்னாங்க. நான் வந்துட்டேன். ஆமா, எங்க சாராக்கா இன்னும் வரவே இல்லையா? ஓஹோ, உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலா சாரா? இன்னும் வரவே இல்லை. சரி வந்து உட்காரு. என்னடி ஃப்ரிட்ஜை கொண்டு போய் ரூம்ல வச்சிருக்கீங்க? கிச்சன்ல தானே இருக்கும், என்ன இங்க வச்சிருக்கீங்க? அது எனக்கே தெரியலடி. சாராக்கா தான் வச்சாங்க. ஐஸ்கிரீம் செய்யறதுக்கா இருக்கும். சரி வா, நம்ம 2 பேரும் இந்த சோஃபால வந்து உட்காந்துக்கலாம். அப்பாடா, இப்பதான் உட்காந்துட்டேன். ஹலோ, ஹாய். குட்டீஸ், என்ன 2 பேரும் சீக்கிரமா வந்துட்டீங்களா? பரவாயில்லையே, ஐஸ்கிரீம்னா உடனே வந்துட்டீங்க. இதோ பாருங்க, சூட்கேஸ் ஃபுல்லா இதோ பாருங்க அமூல் ஐஸ்கிரீம் க்ரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபுல்லா இது ஐஸ்கிரீம் வச்சு நம்ம செய்யலாம். ஓகேவா? இதோ பாருங்க, அதுலேயே வந்து இந்த சுகர் கொடுத்துருக்காங்க. இந்த சுகர் ஆட் பண்ணாதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆட் பண்ணாவே போதும். இதோ பாருங்க, எத்தனை பாக்கெட்னா 1 2 3 ஒரு எக்கச்சக்க பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு 10 வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, நம்ம ரெடி பண்ணலாமா? ஓகே, பட் இந்த சுகர் பேக்கெட் வந்து ஒன்று தான் கிடச்சிருக்கு. இதில் கொஞ்சம் போட்டாவே செம்ம ஸ்வீட்டாக இருக்குமா. ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம 2 எடுத்துக்கலாம். அமுல் இது. ஓகேவா? இப்போ குச்சி கிச்சி எல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் என்ன பண்றது? இதுல எப்படிக்கா இது பவுடரா இருக்கு? இது எப்படி ஐஸ்கிரீமா வரும்? சும்மா கதை அடிக்கிறீங்களா? குட்டியால் இப்படி தாண்டி இருக்கும். இதை வச்சு தாண்டி ஐஸ்கிரீம் செய்வாங்க. ஐஸ்கிரீம் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ செஞ்சது. இரு, நான் போய் உனக்கு ஃப்ரெஷ்ஷாக உனக்கு எடுத்துகிட்டு வரேன். ஸோ நான் பண்ணுறதை பாருங்கள். இதேமாரி ஏதோ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் ஸ்பூனு, பாத்திரம் போதும். அப்புறமேல பால், பச்சை பால். இதோ பாருங்கள், பச்சை பால் இல்லை, சாரி, கொஞ்சம் காய்ச்சின பால், அது ஒரு கிளாஸில் எடுத்துக்கோங்க. இதோ பாருங்கள், நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். ஓகே, இப்போ இது என்ன பண்ணுவோம்? அண்ட் தென் ஐஸ்கிரீம் மோல்டு இருக்குது. இதோ பாருங்கள், இதுதான் நம்ம வீட்டில் இருந்த மோல்டு. ஸோ இதில் ஊற்றி வச்சு நம்ம ஐஸ்கிரீம் மோல்டை ரெடி பண்ணலாம். ஓகேவா? இப்போ நல்லா இதுலேருந்து கவனமாக கவனிங்க. இப்போ வந்து இந்த அமுலோட க்ரீம் கட் பண்ணிவிட்டு, இது வந்து இதோ பாருங்கள், இது வந்து பவுட்ரு. எந்த பவுட்ருன்னா வெண்ணிலா ஃப்ளேவர் பவுட்ரு. ஓகேவா? இது அப்படியே போட்டுட்டு நல்லா வாசனமாக வருதுல்ல. ஓகே, இப்போ வந்து சுகரை கட் பண்ணி கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா இந்த இதுலேயே அவ்வளோ சுகர் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பால் அப்படியே இதில் ஊற்றணும். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதோ பாருங்கள், கட்டி கட்டியாக இருக்குதா? ஸோ கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. தண்ணி கொஞ்சம் அளவுக்கு தண்ணி பதத்துக்கு வரணும். இருங்க, அது வாட்டியும் நம்ம யூனிக்கு கால் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எடுத்துட்டா. யூனி, நாங்கள் இங்கே கேக் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சாரி, ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். யூனி, பஸ் ஏறிட்டியா? ஏறிட்டியா? சரி, சீக்கிரம் வா 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 வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட்டியாளுங்களா, யூனியும் கரெக்டாக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னே கரெக்டாக இருக்கும். அவள் பஸ் ஏறிட்டா. சரி, நான் போயிட்டு மீதி திங்ஸ் எடுத்துகிட்டு வரேன். இப்போ பாருங்கள், மீதி திங்ஸுங்கிறது வந்து இது வந்து கிளாஸு. இது நம்ம அப்படியே ரோஸ் மில்காக செஞ்சு குடிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் 2 கிளாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த எனக்கு ஐஸ்கிரீம் குச்சி கிடைக்கல. ஒரே ஒரு பெரிய லாங் குச்சி இருக்குது. ஸோ இதை கட் பண்ணி நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தி செய்கிறதுக்குள்ள அது செய்யுங்க, இது செய்யுங்கன்னா இருங்க. இதோ பாருங்க, எந்த பதத்துக்கு வரணும். இப்போ ஒரு மோல்டு எடுத்துக்கலாம். எந்த மோல்டு? ஓகே, இந்த மோல்டே ஓகே. இப்போ இந்த மோல்டு ஃபுல்லாக ஊற்றிடலாம். ஓகே, கரெக்டாக ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம குச்சை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கை கட் பண்ணலாம். இந்த ஸ்டிக்கு ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்டிக்கை வந்து டபுளாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் நீட்டாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவே நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இன்னும் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்டிக்கை 3ஆக கட் பண்ணிட்டோம். இப்போ இதை அப்படியே இதில் வச்சிடலாம். வாவ், சாராக்கா செம்மையாக இருக்குது சாராக்கா. இது அப்படியே ஃப்ரீசரில் வச்சோடனே ஐஸ் குச்சி ஐஸ் மாதிரி ஆகிடும் தானே? செம்மையாக இருக்குது. எனக்கு ரோஸ் தான் வேணும். என்ன இந்த இது சாப்பிட மாட்டேன். சாராக்கா, எனக்கு ரோஸ் தான் வேணும். இந்த ஒயிட் எனக்கு கொஞ்சம் உமட்டுற மாதிரி இருக்கும்.
என்ன 2 பேத்துக்கு ரோஸ் தான் வேணுமா? சரி கவலைப்படாதீங்க, என்கிட்ட ரோஸ் எசன்ஸ் இருக்குது. நான் போயிட்டு ரோஸ் எசன்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோ பாருங்கள், இதுதான் ரோஸ் எசன்ஸு. நம்ம இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதுதான். நம்ம லேஸாக அந்த ரோஸ் எசன்ஸை கலந்துட்டா போதும், நம்மளுக்கு அழகான ரோஸ் கலரில் ஒரு ஃப்ளேவர் வரும். ரோஸ் மில்க் மாதிரி இருக்கும். இதோ பாருங்கள், இது இங்கே கலந்து காட்டுறேன். இதோ பாருங்கள், செம்ம அழகாக ரோஸாக தெரியுதுல்ல. இது இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். வாவ், செம்மையாக இருக்குதோ பாருங்கள். இது நல்லா கலக்க அப்படியே வந்து ரோஸ் மில்க் மாதிரி ஆயிடுச்சு. இதோ பாருங்கள், வித்தியாசம் தெரியுதா? இருங்க கிட்ட காட்டுறேன். இது லேசாக தெரியும் பாருங்கள், இது ரோஸு, அந்த பின்னாடி பக்கத்தில் இருக்கிறது ஒயிட் ஃப்ளேவர். ஓகே, ஸோ இதுவும் வந்து நம்ம ஊற்றி வச்சிடலாம். இதுக்கும் ஒரு ஸ்டிக்கு வச்சாச்சு. அப்புறம் இன்னொரு மோல்டு இருந்துச்சு, அந்த மோல்ட்லேயும் அழகாக ரோஸ் ஊற்றிட்டு அதுக்கும் வந்து இந்த ஸ்டிக்கு வைக்கலாம். ஓகே, வச்சாச்சு. அந்த இதுலேயும் வந்து நம்ம ரோஸ் மில்காக நாளைக்கு கூட சாப்பிட்லாம். இது 2 நாள் வச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதையும் வச்சிடலாம். அந்த எங்கடா ஒன்று ஓகே இது இருக்குது, இதுலேயும் ஊற்றி இந்த கிளாஸ்லேயும் வச்சிடலாம். சரி, ஏன் இதை நம்ம கிளாஸாக வச்சுக்கிட்டு பேசாமல் இதுக்குன்னே ஒரு ஸ்டிக்கு வச்சிடலாமே. ஓகே, நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இதையும் வந்து அப்படியே ஸ்டிக்காக வச்சு ஐஸ்கிரீம் மாதிரி நம்ம இதையும் சாப்பிட்லாம். வாவ், செம்மையாயிடுச்சு. இதையும் வச்சிடலாம். வாவ், செம்மையாக இருக்குப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோ பாருங்கள், 1 2 3 4 5 செம்ம மோல்டு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே திறந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஓகேவா? இப்போ வச்சாதான் வச்சு ஒரு 2 hours ஆச்சும் இருக்கணும், அப்போ தான் நல்லா அழகாக வரும். ஓகேவா? நம்ம வச்சிடலாம். ஃப்ரீசரை ஓப்பன் பண்ணி எல்லோரும் நவருங்க, ஓப்பன் கை தட்டுங்க. ஓகே, ஃப்ரீசரை ஓப்பன் பண்ணுங்க. அப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் வைக்கிறது தான் பிரச்சனை, பார்த்து வைக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சின்னதை எடுத்து வச்சிடலாம். ஓகே, ஊற்றிட்ட போது செம்மையாக அழகாக வச்சாச்சு. அந்த இதையும் எடுத்து வைக்கலாம். ஓகே, அப்பாடா, இதுவும் செம்மையாயிடுச்சு. அண்ட் தென் இதுவே ஒன்று மட்டும்தான் வெண்ணிலா ஃப்ளேவர் வச்சுருக்கோம், மீதி எல்லாமே வந்து நம்ம ரோஸே வச்சுட்டோம். இதையும் உள்ளே வச்சிடலாம். அப்பாடா, இதையும் உள்ளே வையாச்சு. அப்புறம் லாஸ்ட் ஒன் இது இருக்குது, இது அப்படி எடுத்து உள்ளே வச்சிடலாம். அப்பாடா, ஓரளவுக்கு வச்சாச்சு. இடம் பத்தலை, கரெக்டாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் உள்ள நகர்த்தலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. லாக் பண்ணி பார்க்கலாம். ஐயோ, லாக் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு ஓகே, ஓரளவுக்கு லாக் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜையும் லாக் பண்ணிடலாம். அப்பாடா, குட்டீஸ், இதுங்க வந்து நீங்கள் திறந்தீங்கன்னா அது அழகாக வராது. ஸோ உங்களுக்கு டைம் என்னன்னா ஒரு 2 மணி நேரம் நீங்கள் போய் படுத்து தூங்குங்க. அப்போ தான் வந்து இந்த காட்டில் வந்து 2 பேர் நல்லா படுத்து தூங்குனீங்க தான் நான் ரெடி பண்ணி தருவேன். என்ன 2 மணி நேரம் ஆகுமா? சரி, படுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் எங்கள் வீட்டிலே தூங்க மாட்டேன், தூங்கினாதான் ஐஸ்கிரீமுங்கிறாங்க. சரி, படுத்து தூங்குவோம். அப்பாடா, அவங்க 2 பேரையும் தூங்க வச்சாச்சு. சரி, நானும் செத்த நேரம் இந்த சோஃபாலே அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துருக்கிறேன். உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. படுத்துருக்கேன். ஓகே, நான் ஒரு சர்ப்ரைஸ் சொன்னேன்ல, நல்லா அதில் பசங்கள்லாம் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய பவுலில் தனியாக எனக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருக்கேன். இருங்க, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இருங்க, தூங்குறாங்களான்னு பார்ப்போம். அப்பாடா, 2 நல்லா தான் தூங்கிட்டு இருக்குங்க. இருங்க, ஃப்ரீசரில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதோ பாருங்கள், வாவ், செம்மையாக இருக்குது பாருங்கள். இது அழகாக இதாகிடுச்சு. இந்த குட்டியுமே அழகாக செம்மையாக வந்திருக்கு. அதுவும் வந்திருக்கு, இதுவும் வந்திருக்கு. நான் சர்ப்ரைஸ் சொன்னல, அதோ பாருங்கள், பெரிய மோலில் பண்ணேன்னு சொல்லிட்டு இதுதான் அது. வாவ், செம்மையாக இருக்குது. இதுக்குள்ளே படுத்துக்கலாம் மாட்டேக்க, செம்ம ஜில்லுன்னு கூலிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு ரோஸ் மில்க்கும் இருக்குது. சரி, ஓகே, இது நல்லா ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். ஓகே, ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு தட்டில் எடுத்து ஃப்ரீசர்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வந்து போயிட்டு குட்டீஸை எழுப்பலாம். நல்லா பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல, நல்லா வந்திருக்கு. நான் சொன்னல பெரிய மோலில் பண்ணது, இந்த பாருங்கள், இது எனக்கு தான். இருங்க, இது வருதான்னு வச்சு பார்க்கலாம். செம்மையாக இருக்குல்ல பார்க்கவே. இது வந்துடும். இது இதுவும் நல்லா வந்திருக்குதோ பாருங்கள், அழகாக பிடிச்சிருக்கு. எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. சாப்பிடணும் போல் இருக்குது. சரி, ஓகே, வாங்க நம்ம குட்டீஸை வந்து எழுப்பலாம். வர்ஷா, குட்டியால் 2 பேர் ஏஞ்சிருங்க. குட்டியால் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு, ஏஞ்சிரு. வர்ஷா, ரெடி ஆயிடுச்சு, நீனு ஏஞ்சிரு. ரெடி ஆயிடுச்சா? சூப்பர் சூப்பர் சூப்பர், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. குட்டியால் ஏஞ்சிரு, ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்பதான் தூக்கம் வந்துச்சு. இங்க பாரு, ரெடி ஆயிடுச்சு. மேல இவ்வளவு வச்சிருக்காங்க. நீங்க எடுங்க பார்க்கலாம். வாவ், வருஷம், இங்க பாரு,
இருங்க இருங்க நானே எடுக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்து ஒரு ரோல் சுத்துக்கிட்டாதான் அந்த அழகா வரும். வாவ், செம்மையா வந்திருக்கே வர்ஷா. இந்த உன்னோட பிங்க் ஐஸ் செம்மையா வந்திருக்கா, வச்சுக்கோ. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு குட்டியாளுக்கு. ஐயோ என்ன வர மாட்டேங்குது. அப்பாடா வந்தாச்சு. இதை எடுத்து பார்க்கலாம். வாவ் குட்டியால, இந்த உனக்கும் செம்மையா வந்திருக்கு. இந்த சாப்பிடு. ஓகே, இந்த பெரிய மோல்டு சொன்னா பாரு, எனக்கு வர மாட்டேங்குது. வாவ், இவங்க எல்லாத்த விட எனக்கு தான் செம்மையா வந்திருக்கு. ஐயோ செம்ம ஜில்லன் இருக்குது. செம்ம ஜில்லன் இருக்கு. ஐயோ அங்கேயே வச்சுட்டேன். அடி பாவிகளா, என்ன நடக்குது இங்க? என்ன விட்டுட்டு நீங்க 3 பேரும் ஐஸ்கிரீம் ரவுண்டு கட்டுறீங்களா? எங்க கொடுங்க அத. அடம் வாவ். சுடுதே சுடுதே. அப்போ இந்த வெயில வந்ததுக்கு செம்மையா இருக்குது. இது என்னது? ஓ, என் ஃபேவரட் வெண்ணிலா. இருங்க, ஓப்பன் ஆகல. எங்க எடுக்க முடியல. சாரா எப்படி வந்துருச்சு. குடு குடு குடு. செம்மையா இருக்கு வெண்ணிலா ஃப்ளேவர். அப்பா செம்மையா இருக்கு. இந்த வெயில் அலைஞ்சு வந்து சாப்பிட்டா செம்மையா இருக்கு. அப்பா நான் ஃபுல்லாத்தையும் முடிச்சிட்டேன். செம்ம டேஸ்ட். வர்ஷா முடிச்சிட்டியா? நான் இப்பதான் முடிக்க போறேன். குச்சி வரைக்கும் நல்லா சாப்பிடுறேன். செம்மையா இருக்கு. இந்த 2 குட்டீஸும் ஐஸ்கிரீமை முடிச்சிருச்சு. நான் தான் இன்னும் இருக்கிறேன். வாயெல்லாம் ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. ஆமா, ஐயோ இது கடைசியில் ஐஸா ஆகலையாட்டக்க, ரோஸ் மில்கா வந்திருக்கு. இந்த யூனி வெளியில போயிட்டு வந்து இல்ல, இந்த இது குடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் வீட்டுல ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடுங்க.